இப்ப இந்த எக்கிமோசிஸ் பத்தி நான் என்ன சொன்னேன்னா, கால்ல வந்து ஒரு சின்ன சின்ன ரத்த குழாயில அது ரொம்ப ஃப்ரெஜைலா இருக்கும். சின்ன ரத்த குழாய். கண்ணுக்கே தெரியாத ரத்த குழாயில சின்னதா ரத்தம் கசிஞ்சு ஸ்கின்னுக்கு கீழ ரெட் கலராவோ, இல்லன்னா பர்பிள் கலராவோ, டார்க் ப்ளூ கலராவோ நாளடைவுல கலர் மாறும். இனிஷியலா ரெட்டா இருக்கும். இந்த மாரியான அந்த கலர் பேர் தான் எக்கிமோசிஸ்ன்னு சொல்றோம். இது மோர் எதனால வருதுன்னு பார்க்கும்போது, ஃப்ரெஜைல் வெயின்ஸ்னால வருது. ஓகேங்களா? இப்ப ஃப்ரெஜைல் வெயின்ஸ்னாலலாம் இப்ப வெயினோட ஸ்ட்ரென்த் வந்து வீக் ஆகும்போது, நம்ப அடியே படாம உட்காந்து எந்திச்சிருப்போம். இல்ல ஏதாவது ஒரு பக்கம் படுத்து எந்திச்சிருப்போம். இல்ல கைய ஒரு பக்கம் சாய்வா வச்சிருப்போம். இல்ல கால் ஒரு பக்கம் கால் மேல கால் போட்டிருப்போம். ஏதாவது ஒரு நமக்கே தெரியாம அது ஒரு நார்மலா டே டு டே பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிலயே அந்த வெயின்ஸோட உள்ள ரத்தம் தேங்குற பிரஷர் வந்து அதால உள்ள கொஞ்சம் தான் ரத்தம் தேங்கும். பட் சின்ன வெயின்ஸ்னால கால் மேல கால் போடுறதுனாலயோ, இல்ல அந்த இடத்துல அழுத்தம் ஏற்படுறதுனாலயோ அந்த வெயின்ஸ் வந்து அது வெடிப்பு ஏற்பட்டு அந்த ரத்தம் வந்து கசிஞ்சு சின்ன இடத்துல அந்த அந்த இடத்துல அந்த கலர் சேஞ்ச் உண்டு பண்ணும். அது வலி இருக்காது, ஒண்ணும் இருக்காது. அவங்க பார்க்குறவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். என்னடா திடீர்னு ரத்தம் கசிஞ்சிருக்கு நம்ம பிளட்ல ஏதாவது மிஸ்டேக்கா? வேற ஏதாவது வியாதி வந்திருக்கா? ஏதாவது ப்ராப்ளம் ஆகா? திடீர்னு எப்படி ரத்தம் கசியுங்கிற ஒரு சில சந்தேகங்கள் இருக்கும். ஸோ இதுதான் வந்து உள்ளுக்குள்ள ஒரு சில நேரம் அந்த வெயின்ல ரத்தம் தேங்குறதுனால கூட அந்த வெயின்ல தேங்கக்கூடிய ரத்தத்தில இருக்கக்கூடிய ஸ்டாக்னேட்டிங் பிரஷர் ரத்தம் தேக்கத்தினால இருக்கக்கூடிய உள்ள வெயின் நல்லா வீக்கமா ஸ்ட்ரெச்ட் அவுட்டா இருக்கிறதுனால அந்த வெயின்ஸ் வந்து லீக் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.